ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் என்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம். சின்ன ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லக்னத்தில் ராகு எப்பயுமே எல்லாமே பிரம்மாண்டமாக காமிக்கக்கூடிய கிரகம். ஸோ ராகு லக்னத்தில் இருக்கும்போது இயல்பாகவே அந்த பர்சன் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறக்கூடிய பர்சனாக இருப்பார். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பார். அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த பிளேஸில் தான் இருக்கணும், அந்த பிளேஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே அவங்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே அவங்க ஃப்ரீடம் நிறைய எதிர்பார்க்குற பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பொய் சொல்லுவாங்க. எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொஷின் கேட்போம், அதுக்கு சமாளிக்கிற மாதிரியே ஆன்சர் சொல்கிறதுல லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க ரொம்ப வல்லமை பொருத்தியவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா ராகு ஜென்ரலாகவே நமக்கே தெரியும், எந்த பாவத்தில் இருந்தாலுமே அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை நமக்கு டெம்ப்ட் பண்ணும், அதிகரிக்கும். நம்ம அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை தேடி தேடி போவோம். எவ்வளோ நம்ம அந்த பாவத்துக்கு பண்ணாலுமே அந்த பாவம் நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது. ஸோ இயற்கையாகவே ஜனனகாலத்தில் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்ஃபில் ஆக மாட்டாங்க. எவ்வளோ செஞ்சாலுமே அவங்களுக்கு போதுன்ற மனநிலைமை இருக்கவே இருக்காது. நம்ம நிறையா செய்யணும்னே ஆப்போனன்ட் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் ட்ரபிள்ஸமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் 7ஆம் பாவத்தில் கேது இருக்கும். ஸோ கேது எக்ஸாக்டாக ஆப்போசிட் கிரகம். ஸோ இது சின்ன ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் லக்னத்தில் ராகும். இப்போ லக்னத்தில் கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது உங்களுக்கு ஒரு ஆன்மீக கிரகம்னு நம்ம சொல்லுவோம். அது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது கேதுவை பற்றி. கேது எப்பயுமே ஒரு இன்ட்ரோவர்ட், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்ச கிரகம் கேது. ஏன்னா கேதுக்கு பயம் அதிகம். கேது சார்ந்த பர்சன்ஸ் எப்பயுமே ஒரு பய உணர்வோடையே தான் இருப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே அவங்க இறங்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமோ, அதனால் அந்த விஷயத்தில் இறங்கிறதுக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விரக்தி அதிகமாக இருக்கும். தனக்குள்ளேயே லோன்லினஸ் நிறைய ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, அந்த மாதிரி விரக்தி அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே முழுசாக முடிக்க மாட்டாங்க. பாதியிலே கட் பண்ணிட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேட்ச்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லைனா ஏதாவது ஒரு கால்ஸோ வந்துருச்சுன்னா நடுவுலேருந்து எழுந்து வந்துடுவாங்க. அந்த விஷயத்தை ஃபுல்ஃபில்டாக பண்ணணுன்ற தாட்ஸ் ப்ராசஸ் லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், ப்ளஸ் நிறையா தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ ராகு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாத பர்சன், கேது எல்லாத்துக்குமே தனக்குத்தானே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிற பர்சன். ஸோ இதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ். லக்னத்தில் ராகு கேது இருக்கிறவங்களோட பர்சனாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ வர வீடியோஸில் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கு, அஸ்ட்ராலஜிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.